வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சமீபத்தில் நான் ஷோ டைம்ங்கிற படம் பார்த்தேன். அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த படத்தில் எந்த ஒரு பாடல்களுமே இல்லை. ஏன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணக்கூடாதுன்னு சென்னையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காரு. எப்போவுமே ஒரு படம் அது வெளியாகின்ற மொழியில் பெரிய வெற்றியை பெற்றால் தான் அடுத்த மொழியில் அந்த படத்தை படமாக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்களுக்கு ஆர்வம் பிறக்கும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஷோ டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் தெலுங்கு மொழியிலேயே மிகப்பெரிய வெற்றி அடையலை. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய விமர்சனங்களும் அந்த படத்துக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எந்த தயாரிப்பாளர் அதை தமிழை தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார்? பாலிவுட்டில் ரஜினிகாந்த் சாருக்கு நல்ல மார்க்கெட் இருந்தபோது ஏன் அவர் ஹிந்தியில் நடிக்க முயற்சி செய்யலைன்னு சேலம்ல இருந்து ரஜினி அருள் கேட்டிருக்காரு. ஹிந்தியில் ரஜினிகாந்துக்கு பெரிய மார்க்கெட் இருந்ததாக சொல்ல முடியாது. தமிழில் நான் வாங்கின சம்பளத்தோட ஹிந்தியில் வாங்கின சம்பளம் ரொம்ப கம்மி அப்படின்னு சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகை பேட்டியில் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். அகில இந்திய அளவிலே தான் பிரபலமாவதற்காக ரஜினிகாந்த் தேர்ந்தெடுத்த ரூட்டு தான் ஹிந்தி படங்களில் நடிக்கிறதே தவிர அங்கே மிகப்பெரிய மார்க்கெட் அந்த காலகட்டத்திலே அவருக்கு இருந்ததாக சொல்ல முடியாது. வெள்ளித்திரைன்னு எப்படி பேர் வந்ததுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. திரைப்படங்களை திரையிடுகின்ற ஸ்க்ரீன் எப்படி இருக்குது? வெள்ளையாகத்தானே இருக்குது. அந்த வெள்ளைத்திரை தான் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே வெள்ளித்திரையானது. நடிகர் கார்த்திக் ஏன் தன்னை மற்றவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திக்கிட்டாருன்னு வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காரு. கார்த்திக் தன்னை ஏன் இப்படி தனிமைப்படுத்தி கொண்டார் அப்படின்றத இன்று வரையிலே எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. நண்பர்கள்ட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாவே நிச்சயமாக உற்சாகம் பிறக்கும். அப்படி இருந்தும் ஏன் கார்த்திக் அதையெல்லாம் தவிர்க்கிறார் அப்படின்னு தெரியல. அனுஷ்கா விக்ரம் பிரபு நடிச்சிருந்த காட்டி படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியும் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காரு. எத்தனை தமிழ் படங்கள் தேதியை போட்டு விளம்பரம் பண்ணதுக்கு பின்னால் வெளியேறாமல் போயிருக்கு. அது போன்ற நிலைமையெல்லாம் தமிழ் படங்களுக்கு மட்டும்தானா? தெலுங்கு படத்துக்கு இல்லையா என்ன? சார், நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது உங்களோட லட்சியம் என்னவாக இருந்ததுன்னு வாலாஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காரு. என் பள்ளி நாட்களில் எதிர்காலத்தில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என்பதுதான் உண்மை. இளையராஜா சார் எத்தனையோ ஹீரோக்களுக்கு இசையமைச்சிருந்தாலுமே விஜயகாந்த் சார் நடிச்சிருந்த சத்ரியன் படத்தோட மாஸ் பிஜிஎம் தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்ட்டு ஜெர்மனிலேருந்து பிரதாப் கேட்டிருக்காரு. அதை உங்கள் கருத்தாக நீங்கள் மட்டுமே வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்தோடு என்னால் ஒத்துப்போக முடியல. சரோஜா தேவி மேமோட இறுதி சடங்குல எந்த நடிகர்களுமே கலந்து கொள்ளலை. நீங்களுமே அவங்களோட இறுதி சடங்குல கலந்து கொள்ளலை ஏன்னு மலேசியாலேருந்து மீரா கேட்டிருக்காங்க. சரோஜா தேவியுடைய இறுதி சடங்கிலே பங்கேற்க இங்கேருந்து யாருமே போகல அப்படின்னு சொல்ல முடியாது. நடிகர் கார்த்தி கூட அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொள்வதற்காக பெங்களூர் சென்றிருந்தார். நானும் போகணுன்னு தான் முயற்சி பண்ணேன். கடைசி நேரத்தில் முடியாமல் போய்விட்டது. நீங்கள் அரசியல்வாதி கேரக்டரில் தான் அதிகமாக நடிச்சிருக்கீங்க. ஏன் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு குவைத்திலேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காரு. அரசியல்வாதி கதாபாத்திரத்தை நடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப விருப்பம். அதனால் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் உங்கள் படத்தில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு எந்த இயக்குனத்தையும் கேட்டு நான் அது போன்ற பாத்திரங்களை பெற்றதில்லை. டைரக்டர்கள் என்ன கதாபாத்திரம் தராங்களோ அதில் நடிக்கிறது தான் என்னுடைய வேலையாக இன்று வரையிலே இருந்திருக்கிறது. சிவாஜி சாரோட திருவிளையாடல் படம் 60 வருஷம் ஆச்சு. இந்த படத்தை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காரு. இன்னும் 60 வருஷம் ஆனாலும் திருவிளையாடல் திரைப்படத்தை பற்றி பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அதுதான் திருவிளையாடல் படத்தினுடைய சிறப்பு. மதன் பாபு சார் வில்லனா நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. வில்லனா நடிக்கணும் அப்படின்னு மதன் பாபுக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது. ஆனால் கடைசி வரையிலே அது நிறைவேறவில்லை. அட்லி சார் டைரக்ஷனில் கமல்ஹாசன் சாரும் சல்மான் சாரும் நடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காரு. அட்லியினுடைய அடுத்த படத்தில் அல்லு அர்ஜுன் கதாநாயகன் நடிக்கிறார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த படத்திற்கான தொடக்க வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து அந்த படம் வெளியாக குறைந்தது இன்னும் 18 மாதங்கள் ஆகும். அதனால் இப்போதைக்கு அட்லியினுடைய இயக்கத்திலே சல்மான் கான், கமல்ஹாசன் ஆகிய இருவரும் இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தலைவன் தலைவி படத்தில் உங்க கூட நடிச்ச இவரை பற்றி சொல்லுங்க, இவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காருன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காரு. தலைவன் தலைவி திரைப்படத்திலே இந்த காட்சியினுடன் நடித்திருந்தவர் தயாரிப்பாளர் PL தேனப்ப. பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், காதலா காதலா, பேரன்பு உட்பட பல படங்களை தயாரித்துள்ள PL தேனப்ப ஏறக்குறைய 80-90 படங்களுக்கு தயாரிப்பு நிர்வாகியாக இந்த தமிழ் சினிமாவிலே பணிபுரிந்திருக்கிறார். டைம்லெஸ் தமிழ்நாடு படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த படம் எந்த OTTயில் பார்க்கலாம்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காரு. டைம்லெஸ் தமிழ்நாடு திரைப்படத்தை ஜியோ OTT தளத்தில் நீங்கள் பார்க்கலாம்.
கார்த்தி நடிக்கும் வாவாத்தியார் படம் என்ன ஆச்சு? மேயழகன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு அந்த படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் வாவாத்தியார் படம் ரிலீஸ் ஆகல, ஏன் தாமதம்னு பெங்களூர்ல இருந்து பிரவீன் கேட்டிருக்காரு. கார்த்தியினுடைய நடிப்பிலே உருவாகி கொண்டிருக்கின்ற வாவாத்தியார் படத்தினுடைய படப்பிடிப்பே இன்னும் ஏறக்குறைய 10 நாட்கள் மேலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படப்பிடிப்பு முடிந்ததுக்கு பின்னால் தான் படம் வெளியாகும். இந்தியாவில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படங்களை வெளிநாட்டில் சென்சார் பண்ணுவாங்களான்னு கோவை புத்தர் பாபு கேட்டிருக்காரு. UK, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாடுகளில் தணிக்கை முறை இருக்கிறது. இங்கே தணிக்கை செய்யப்பட்டாலும் அந்த நாடுகளில் தணிக்கை செய்யப்பட்ட பின்னால் தான் அங்கே திரைப்படங்களை திரையிட முடியும். நீங்கள் டைரக்ட் பண்ண சூர சம்ஹாரம் படமும் அண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஜல்லிக்கட்டு படமும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு குவைத்தில் இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காரு. ஜல்லிக்கட்டு படத்தையும் சூரசம்ஹாரம் படத்தையும் மறு வெளியீடு செய்வீர்களா அப்படின்ற கேள்வி உங்களை போன்ற பல ரசிகர்கிட்டேருந்து திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மறு வெளியீடு செய்யலாமா அப்படின்ற யோசனையில் நான் இருக்கேன். ஆனால் எப்போ அப்படின்றத பற்றி இன்னும் நான் முடிவெடுக்கலை. சிவாஜி சார் நடித்த கடைசி நாடகம் எது, எந்த ஆண்டுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. சிவாஜி கடைசியாக நடித்த நாடகம்னா அது தங்கப்பதக்கம் நாடகம் தான். அந்த நாடகம் திரைப்படமாவதற்கு முன்பு வரையிலே அந்த நாடகத்தை நடித்தார் சிவாஜி. ₹200 டிக்கெட் வாங்கி 1 கோடி பேர் படம் பார்த்தாலே 200 கோடி வசூலாகுது. இதில் 500 கோடி 1000 கோடிங்கிறது எப்படி சாத்தியம்னு சவுதியிலேருந்து பாபு கேட்டிருக்காரு. சினிமா டிக்கெட் ₹200 அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வடநாட்டிலும் வெளிநாட்டிலும் பார்த்தீங்கன்னா அதே போல் பல மடங்கு தொகைக்கு டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதையெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு தான் 1000 கோடி ரூபாய் வசூலை கூலி திரைப்படத்துக்கு எதிர்பார்க்கிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல கதை வசனகர்த்தாவான ஆரூதாஸுக்கும் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவருக்கும் இடையே அப்படி ஒரு பந்தம் இருந்தது. கதை வசனகர்த்தாவாக இருந்த ஆரூதாஸை இயக்குனராக்குவது அப்படின்ற முடிவை ஏஎல் சீனிவாசன் எடுத்தவுடனே அந்த மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல சின்னப்ப தேவரிடம் தான் பகிர்ந்து கொண்டார் ஆரூதாஸ். நல்லா பண்ணுப்பா, அவனு தேவர் ஃபிலிம்ஸ்லேயே டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏஎல் சீனிவாசன் முந்திக்கிட்டார். அவர் படம் வரட்டும், ஒரு பக்கம் திரும்பவும் நம்ம கம்பெனி படங்களை டைரக்ட் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் நீ நம்ம கம்பெனி படங்களை டைரக்ட் பண்ணு என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஆரூதாஸை வாழ்த்தினார் சின்னப்ப தேவர். அடுத்து சிவாஜி கிட்ட தான் டைரக்டரான விஷயத்தை ஆரூதாஸ் பகிர்ந்து கொண்ட போது, முதல் படத்தை முடிச்சுட்டு வா, நானும் உனக்கு வாய்ப்பு தரேன், ஏபி நாகராஜன், ஸ்ரீதர், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மாதிரி இனிமேல் நீ எனக்கு ஒரு எழுத்தாளர் டைரக்டர் என்று வாழ்த்தினார் சிவாஜி. ஆரூதாஸ் வசனகர்த்தாவாக பணியாற்றிய முன்னணி இயக்குநர்களான ஏ பீம்சிங், ஏசி திருலோச்சந்தர், எம்ஏ திருமுகம் போன்ற பிரபல இயக்குநர்களும் ஆரூதாஸுக்கு உற்சாகமாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். எல்லோரும் இப்படி வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் ஆரூதாஸ் இயக்குனரானதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுன்னா அது எம்ஜிஆர் தான். அதற்கு அவர் சொன்ன காரணம் நியாயமான காரணமாக இருந்தது. இப்போ இண்டஸ்ட்ரியில் பல படங்களுக்கு வசனம் எழுதிட்டுருக்க ஒரே ரைட்டர் தான் அது நீ தான். அதனால் இந்த சூழ்நிலையில் டைரக்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய் என்று ஆரூதாஸிடம் சொன்னார் எம்ஜிஆர். ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பல காரணங்களை அடுக்கடுக்காக எம்ஜிஆர் சொல்லிய போதிலும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு டைரக்ட் பண்ணுகின்ற வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் ஆரூதாஸ். அதனால் தன்னுடைய திரைப்பட வாய்ப்புகள்லாம் எந்த அளவு பாதிக்கப் போகுது அப்படின்னு அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் பின்னாளில் எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். படப்பிடிப்பு அனுபவம் அப்படி இருந்தது முதல்ல டைரக்ட் பண்ண. நான் எங்கெல்லாம் வந்து விளையாண்டனோ, நான் எங்கெல்லாம் வந்து இருந்தோனோ அங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணேன் சார். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எங்கள் அப்பா ஷூட்டிங் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடைசி படம் பார்த்துட்டு என்ன சொன்னேன் சார், ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபுட்டேஜ் நிறைய எடுத்துட்டோம் சார். ஏன்னா எழுதுனது பூரா முதல் இயக்குநர்கள் உங்களுக்கு நம்ம. ஸோ அப்போ வந்து சார் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கும்போது எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. கொம்மன்ஸ் கதை வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு சூர்யா சார் தான் சார் சொன்னேன். சார் கூட பருத்திவரம் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி பண்ணாலும் பருத்திவரம் சாயல் தான் வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் ஷூட் பண்ணோம் சார். அன்னைக்கு தான் சார் சாருக்கு பயங்கர ஒரு ஹாப்பியான. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.